ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். என்னென்னா, இப்போ வர வாரங்களில் சூப்பராக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நம்ம அயனார் துணை சீரியலில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. அதாவது நம்ம சோழனை தேடி தேடி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட ஒரு பிரச்சனையில் தான் போய் மாட்டியிருக்காரு. உதவின்னு பண்ண போயிட்டு இவருக்கு இந்த பிரச்சனை தலையில் முடியும்னு இவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாரு. அது என்ன பிரச்சனைங்கிறது வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஒரு பொண்ணும் பையனும் வந்து காரை புக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேணும், இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சோழன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காரை எடுத்துகிட்டு போவார். அந்த வேளை அந்த பொண்ணும் பையனும் பேசிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, உடனே சோழன் சொல்லுவார், ஆமாம் நானும் இந்த மாதிரி தான் பண்ணேன், வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்குவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த பொண்ணை அந்த பையன் விட்டுட்டு ஓடிடுவான். அவங்க சித்தப்பா யாருன்னா டிஎஸ்பி. பொண்ணோட சித்தப்பா வந்து டிஎஸ்பி. அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து சோழனை எப்படியாவது விரட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் அவங்க வீட்டுக்கு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா பொண்ணோட சித்தப்பா வந்து டிஎஸ்பி அவர் தானே. அதனால வந்து பொண்ணை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் அது ஒரு பெரிய அவமானமாயிருமே அவங்க குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் தப்பான ஆளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம சோழன் வந்து டிரைவராக போனவர் தான். அவர் வாண்டடாக போய் இப்படி மாட்டிக்குவாருன்னு அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வீட்டில் வந்து பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வாயை திறக்காது. ஏன்னா அவளோட லவ்வரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவள் வாயை திறக்க மாட்டா. இதில் என்ன ஆகும்னா, சோழனோட ஃபேமிலி எல்லாரையுமே கால் பண்ணி கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. வீட்டுக்கு வர வச்சு அந்த சோழனோட ஃபேமிலி ஃபுல்லாக பேசுவாங்க. இந்த மாதிரி உடனே வந்து சேரன் என்ன பண்ணுவாருன்னா, ஆமாம் என் தம்பி தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் அவருக்குள்ளே ஓடி, இவன் ஆல்ரெடி நீ நிறையா தப்பு பண்ணி இப்போ தானடா ஒரு தப்பு பண்ணி மாட்டின, ஏன்டா மறுபடியும் பண்ணுறேன்னு சொல்லி சோழனை போட்டு ஒரு அடி விடுவார் பாருங்க. அதுக்கப்புறம் அண்ணா அண்ணா நான் ஒன்றுமே செய்யலைன்னு சோழன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லவும் மாட்டார். அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பார். இதையெல்லாம் பார்க்குற நிலா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, சோழன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. அப்போ தான் வந்து சோழன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்ம நிலா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அந்த பொண்ணை திட்டுவாங்க, நீ உன்னோட ஆளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்போ தெரியும் இன்னுமே பண்ணாத அப்பாவி மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னையெல்லாம் பொண்ணா நீ அப்படின்னு சொல்லி திட்டும்போது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உண்மையை ஒப்பிச்சிருவா. ஆமாம் அவள் சொல்லிடுவா எல்லா உண்மையும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலா வந்து துருவி துருவி கேட்பாங்க. துருவி துருவி கேள்வி கேட்டோன்னா அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் நம்ம நிலா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க ட்ராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆமாம் 2 பேர் புக் பண்ணாங்க, அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி அவனோட பேரை கூட சொல்லி எல்லாம் சொன்னோன்னே, அதுக்கப்புறமா வந்து சோழனை வந்து நம்புவாங்க. ஆமாம் சோழன் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு. ஆனால் சோழனுக்கு இது மனசுக்குள்ளே இருக்கும், என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணாவும் தம்பியும் நம்மளை வந்து இப்படி தப்பாக நினச்சிட்டாங்களே, அவங்களுக்கு கூட என்னை பற்றி புரியலைன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட போகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் மனசில் ரொம்ப வேதனை போயிட்டே தான் இருக்குது. கார் ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவலையாக தான் போகிறாரு. என்னதான் இருந்தாலும் சேரன் அண்ணா நம்மளை நம்பலை, நம்ம தப்பு பண்ணியிருப்போன்னு நினச்சிட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறவங்க வரதே வந்து புரிஞ்சுக்காமல் பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. வீட்டுக்கு போய் என்ன நடக்கும்னு தெரியல. ஒருவேளை சேரன் கிட்ட சோழன் சண்டை போடுவாரா, இல்லை நிலாவுக்கிட்ட நன்றி சொல்லுவாரா, இல்லை பாண்டியனையும் பார்த்து என்னடா நீயும் என்னை இப்படி தப்பாக நினச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி வர வாரங்களில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.